நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மைய சொல்வேன் நல்லத செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம். பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரு. பிறந்து ஊருக்கு புகழ தேடு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரு. 4 பேருக்கு நன்மை செய்தா கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னான பலனிற்கு ஊரோட சேர்ந்து வாழுங்க. அம்மன் அருள் சேரும் அது நம்ம துணையாகும். ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம். உள்ளத சொல்வேன் நல்லத செய்வேன், தண்டானா தானா தண்டானா தானா. வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. 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 டக்ளஸ், ரொம்ப அழகான பாட்டை தேர்ந்தெடுத்து அமர்க்கலமான ஆரம்பத்தை கொடுத்துருக்கிறீங்க. இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 33 இயர்ஸ் ஆக போகுது. இன்னைக்கும் செலிப்ரேஷன் ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ஒரு காலா ஓப்பனிங் வேணும், ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சாங் ஆர் டான்ஸ் வேணும்னா இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ் ரிசார்ட் ஒன்லி டு திஸ் சாங். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் எடுத்து அழகாக இந்த பாட்டோட எனர்ஜி தேவைப்படுறதையெல்லாம் கொடுத்து பிரமாதமாக பாடினீங்க. இது மலேசியா வாசுதேவன் சார் பாடியிருந்தாலும் எங்கேயுமே அவர் என்னென்னலாம் ட்ரை பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணாமல் உங்களோட சாங்காக எடுத்து பண்ணது வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. வெரி குட் ஷோ. தேங்க்யூ. இந்த சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனை நன்றாக உபயோகப்படுத்தின ஒரு கேண்டிடேட் நீ. தேங்க்யூ சார். உனக்கு திறமை இருக்கு, நல்ல நாட்டிய குணம் இருக்கு, பவ்யம் இருக்கு, ஹியூமிலிட்டி இருக்கு. இப்படியே வளர்ந்துட்டு நல்லா இருந்துப்பா. தேங்க்யூ சார். நல்லா பாடுற. எங்கெங்க உனக்கு வீக்னஸ் இருக்கோ அதை காமிச்சிக்காத, இப்படியே போயிட்டு இரு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். டக்ளஸ் என்கிற குமாரமூர்த்தி, சொல்லுங்க மேடம். ரொம்ப நல்லா பாடினீங்க. நல்லா இன்ஃபேக்ட் நிஜமாவே நல்ல மெருகேறிண்டே வந்திருக்கு நீங்கள் பாடுற. பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். ரொம்ப ரொம்ப சியர்ஃபுல்லாக இருந்தது. உங்களுடைய ஆட்டமும் அந்த பாட்டுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாமல் அதை எப்படி பண்ணணுமோ அதை ரொம்ப அழகாக பண்ணீங்க நீங்கள். வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். அண்ணனுக்கு ஜெய், டக்ளஸுக்கு ஜெய். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இது இங்கிலீஷ்ல பாடினா அப்படி இருக்கும். ஜெய் ஜெய் பிரதருக்கு ஜெய், பிரதருக்கு ஜெய், காளையனுக்கு ஜெய், காளையனுக்கு ஜெய். இதா இங்கிலீஷா? பப்ளிக்கா மை ஹார்ட் கோல்டு, என் காம்படிஷன் கம்முன்னா லயன். பப்ளிக்கா மை ஹார்ட் கோல்டு, என் காம்படிஷன் கம்முன்னா லயன்.
குட் டே டூயிங் தனனா ட்ரூத் டெல்லிங் குட் டே டூயிங் சாங்குக்கு சிங்கிங் செலிப்ரேட்டிங் ஹே சாங்குக்கு சிங்கிங் செலிப்ரேட்டிங் பப்ளிக்கா மை ஹார்ட் கோல்டு ஏ காம்படிஷன் கம்முன்னா லைனு தேங்க்யூ. ஏய் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இங்கிலீஷ் படத்தில் நடிச்சது ஒன்றும் வாஸ்தவம் தான். ஆனால் இப்படி நடிக்காத ஒரு படத்தில் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப 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 சூப்பர், ரொம்ப சூப்பர், ரொம்ப தேங்க்யூ. இந்த ரஜினி மாதிரி பேசுனது ஒரு பக்கம் இருக்கே, இது வரைக்கும் எங்களுக்கு பறக்கிற மாதிரி டைனோசார் பறவை மாதிரிலாம் பண்ணி காட்டியிருக்கீங்க, நடக்கிற மாதிரி மிருகங்கள்லாம் பண்ணி காட்டியிருக்கீங்க. இந்த தண்ணியில் மிதக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? பண்ணுவேமே. பண்ணுவீங்களா? சரிங்க, பண்ணி காட்டுங்க. சின்ன பசங்கள்லாம் குட்டையிலேருந்து மீன் பிடிச்சி பாட்டிலில் போட்டு வளர்த்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த குட்டையிலேருந்து பிடிச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வளர்த்தா அந்த மீன் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பண்ணி காட்டுறேன். ரொம்ப தவிச்சு போயிருக்கும். ஆமாம், காட்டு. இப்படி இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ இது கொஞ்சம் காஸ்ட்லியான மீன், ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின மீன். அந்த மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்னங்க நம்பியார் மீன் பறவை எடுத்த மாதிரி இருக்கு? நம்பியார் வளர்க்குற மீனா இருக்கும். ரொம்ப சோகமான மீனா இருக்கு. தண்ணியில் இருக்குல்ல, அதான் கண்ணு அப்படி போயிடுச்சு. விக்ரமன் சார் எப்படி இருக்கும்? கிளைமேக்ஸ்ல வந்து மீனா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப கவலையா ஸ்லோ மோஷன்லயே வருது.